உயிர்த்தெழுதலின் செயல்திறன் என்னுடைய வாழ்க்கையிலே அது கடந்து வரும் என்றால் இந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம், the result of the plastic surgery. ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து அங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ஆரம்பிச்சார். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் பாருங்க, இந்த உயிர்த்தெழுதலிலும் அங்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை என் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தவான்கள் மத்தியிலே செய்கின்றார். அதற்கு அடிப்படையாகத்தான் யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே மரித்தாரும் பிழைப்பார் என்று லாசருவை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆனால் அந்த மரித்து உயிர்த்தவன் மறுபடியுமாக மரித்து விடுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. இரண்டாவது நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம், raise together. அவரோடு கூட நம்மை எழுப்ப போகின்றாராம். முதலாவது ரிசல்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் சர்ஜரி. இரண்டாவது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், raise together. அவரோடு கூட நம்மை எழுப்ப போகின்றார். மூன்றாவது ஒரு காரியம், reseated together. அவரோடு கூட மறுபடியுமாய் நம்மை உட்கார வைக்க போகிறார்கள். அந்த லாசருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் உயிர் பிழைத்தலும் எதை குறிக்கிறது என்றால், ஞானஸ்தானத்தையும் மரித்து நாம் அடக்கம் பண்ணப்பட்டது உயிரோடு எழுந்திருக்கிறதையும் குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலை உணர்கிற நாம் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நிறைய பேருக்கு சின்ன வயசுல என்ன பண்றாங்க, போலியோ டிராப்ஸ், தடுப்பூசி. அத போட்டவங்க கூட வளர்ந்துருக்கணும்னா என்ன சார் போலியோ டிராப்ஸ் போட்டீங்களா? போட்டவங்க. நீங்க அது மாதிரி தான் நிறைய பேர் தடுப்பூசி போட்டுட்டு ஞானஸ்தானத்தை என்ன சொல்றாங்க, நாங்க சின்ன வயசுலயே எடுத்துட்டோம். எப்ப எடுத்துட்டாங்களா? மறந்துடும். அவரோடு கூட நாம் மரித்து அடக்கப்படப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த மரணத்திற்குள்ளாக நீங்கள் மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர் தெழுந்தால் தான் இந்த உயிர்த்தெழுந்த செய்தி உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அது செயல்திறனை கொடுக்கிறதாக காணப்படும். எனவே alive together, நான் அவரோடு கூட அவர் என்னை ஆவியிலே உயிர்ப்பிக்கிறாராம். எதில உயிர்ப்பிக்கிறார்? முதலாவது, உன்னுடைய ஆவியிலே நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது மிக அவசியமா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய ஆவியிலே உயிர்ப்பித்தல் இல்லை. காரணம் என்னவென்றால், உயிர்ப்பித்தல் என்றால் என்ன என்கிற ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை. வாசி கேட்ட இந்த 2:5 அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நம்மை எதில மரித்திருக்கிறோமா? அக்கிரமம். கிரமமாக நாம் நம்முடைய வாழ்க்கை நடக்கவில்லை என்றால் நாம் அக்கிரமத்திலே மரித்து கிடக்கிறோம். மரித்த அந்த சரீரத்துக்குள்ளாக நாற்றம் ஏற்படுகிறதான். அங்கு லாசரு சொல்லுகின்ற வேளையிலே கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் அந்த சகோதரி என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆயிற்று நாருமே என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாற்றமடித்த வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அது காரணம் என்ன? அக்கிரமங்களினாலே நாம் மரித்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் என் ஆண்டவர் இந்த அக்கிரமத்திலிருந்து மரித்திருக்கிற நம்மை அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்க விரும்புகின்றார். ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நாம் முதலாவது என்ன யோசிக்க வேண்டும்? I am a greatest sinner in this world. நான் ஒரு பெரிய பாவியாக, அக்கிரமக்காரனாக, அநீதி செய்கிறவனாக, துன்மார்க்கனாக என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் I am the greatest sinner. நான் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேன்.
அவருடைய கிருபையினாலே தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளாக உருவாக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அக்கிரமத்தினாலே மரித்தவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 52வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் எழுந்திருந்தது. இங்கதான் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆரம்பிக்கிறார். ஆண்டவராய் இயேசு மரித்து, அவர் மரித்த உடனே அவர் என்ன செஞ்சாருங்க, அங்கிருந்து நேரா எருசலேமுக்கு வந்துட்டார். அங்க மரித்த பரிசுத்தவானுடைய சரீரத்தை எழுப்பும்படியாக எந்தெந்த அக்கிரமங்களிலே மரித்து இருக்கிறோமோ நம்மை அவர் எழுப்புகின்றார், அவரோடு கூட எழுப்புகின்றார். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. எஸ், you are a sinner, we are a sinner, good. ஆனால் அவரோடு கூட நீ மரிக்கும்படியாக உன்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சரீரத்திலே அவர்கள் மரித்தார்கள், அங்கு அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராய் இயேசு கடந்து சென்று அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறார். 53வது வசனம் வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பாருங்க. அப்ப அவர் உயிர்த்தெழுகின்ற வரைக்கும் இவங்களை அவர் மரித்த உடனே இங்க எருசலேமுக்கு வந்து இந்த கல்லறையில் இருக்கின்ற மரித்த பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யறாரு, பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபரேஷன் பண்ணிட்ட உடனே எந்திரிச்சு அப்படியே வெளியே நடக்க வந்துருவாங்களா? என்ன செய்வாங்க? யாரும் மெடிக்கல் எங்க இருக்கீங்களா? வெரி குட், சொல்லுப்பா. ஆபரேஷன் பண்ண பின்னால எனக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் ஆகுது, ஆயிட்டா சரி நம்ம ஏஞ்சி போங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அப்சர்வேஷன் இருப்பாங்களா? நான் அப்ப முடிச்சுக்கிட்டு இருப்பேனா, கண்ணை மூடிக்கிட்டு இருப்பேனா, சிரிச்சுக்கிட்டு இருப்பேனா, ஓடி ஆடிக்கிட்டு இருப்பேனா? யாராவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா இங்க? அது அவருக்கு தெரியும். ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சோன்னு நமக்கு என்ன தெரியாதுங்க, மயக்கமா இருப்போம். எப்படி இருப்போம்? மயக்கமா இருப்போம். 2 hours 3 hours தான் தெரியுங்க. மேஜர் ஆபரேஷன் சொல்றேன், ஏதோ சும்மா விரல வெட்டத்துக்கு தான் சொல்லுவாங்க. இங்க ஆண்டவர் உண்மை எனக்கும் மேஜர் ஆபரேஷன் பண்றார். அங்க அவர் பரிசுத்தவான்களுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி அவர்களை அந்த 3 நாட்கள் கோமா ஸ்டேஜில் அவர்களை வைத்து என்ன செய்கிறாரா, அந்த கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவானுடைய சரீரம் எழுந்திருந்தது, கல்லறையை விட்டு புறப்பட்டனர். கோமா ஸ்டேஜில் என்ன செய்யறாங்க, அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னால போறாங்க. எப்படி ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளின்னு போறாங்க பாருங்க. அதே போல இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் என் ஆண்டவராய் இயேசு அந்த சீஃப் டாக்டர் அவர் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்கள அந்த கோமா ஸ்டேஜில் அப்படியே கொண்டு வராரு. எங்க? 1 பேதுரு எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கிறிஸ்துவுக்கு நம்மை தேவனிடத்தில் சேரும்படிக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே எந்த ஆவியிலே? உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாராம். The first the resurrection convention held in the paradise. ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாக அக்கிரமங்களினாலே மரித்திருந்த பரிசுத்தவான்கள் இவர்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து அவர் மரித்த உடனே அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை அப்படியே கொண்டு வர இந்த 3 நாட்கள் இந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பாரடைஸிலே
இருக்கின்ற காவலில் உள்ள ஆவிகள். நோவாவின் காலத்துல அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு அங்க பிரசவிக்கிறார். அப்ப உங்களுடைய ஆவி முதலாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. நீங்களும் நான் யாருங்க? அக்கிரமக்காரர். யாருங்க? நான் ஊழியத்துக்கு தகுதியே இல்லைங்க. ஆனா உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே தகுதிப்பட்டு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இது வந்துச்சு பெருசா பிரசங்கம் பண்ண, இது நான் சின்னதுல இருந்தே பார்க்கிறேன். ஆனா இன்றைக்கு உனக்குள்ளாக இருக்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு உனக்குள்ளாக இருக்கிறவர் அவர் உயிர் தெழுந்தவர். இந்த உயிர் தெழுந்தவர் அந்த இடத்திலே கடந்து சென்று ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு காவலில் உள்ள ஆவிகளுக்கு first convention, the spiritual convention, the resurrection convention, ஒரு பெரிய ஒரு 3 நாள் ஐசியூல வச்சு என்ன செய்யறாரு? அந்த பாரடைஸ்ல ஒரு உள்ளான மனுஷனுடைய மாற்றம் தேவை. இவர்களை உயிர் கொடுத்து அந்த சரீரத்தோடு இங்கு கொண்டு வந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு இவர் பிரசங்கம் பண்ண, இந்த பரிசுத்தவானோடு இணைந்து அங்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை உருவாக்கி அந்த இடத்திலே ஆவியிலே ஒரு மாற்றத்தை அங்கு உருவாக்குகிறார். இந்த உயிர்த்தெழுந்த முதலாவது வல்லமை உடைய உள்ளான மனுஷனிலே. வெளியான மனுஷன் நம்ம யாருங்க? யாரு? நான் பாவிதான் ஆனாலும் நீ. வருஷம் பாடுறோமா இல்லையா? வெளியான பாடிப்போமே. இதேதான் பாட்டிய உணரணும். நீ நிறைய பேருக்கு நான் I'm a holy man, நான் பரிசுத்தவான். நல்லது. ஆனாலும் அடிக்கடி நம்முடைய நிலைமையை உணரணும். நான் யாருங்க? சின்னர், நான் பாவி, மீட்கப்பட்ட பாவி, redeemed sinner. அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில இந்த பகுதியை, இந்த நெகட்டிவ் நீங்க சிந்திக்க மாட்டீங்க. பாசிட்டிவ் காரியத்தை சிந்திக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வந்தவராக இருக்கிறார். இந்த இடத்திலே அந்த உள்ளான மனுஷன் நமக்குள்ள என்ன மனுஷன் இருக்குது? There is two kinds of man is there. Inner man, outer man. Outer man யாரு? நான் யார் தெரியுமா? இது யாரு? Outer man. Inner man அடங்கு அபிஷேகம் பேசாது, செய்யாது, கொள்ளாது. உன்னை உருவாக்குகிற உன்னை உருவாக்குகிற ஒரு உள்ளான மனுஷன் உண்டு தேவனுடைய பிள்ளையே. அவர் தான் உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்த மனிதனிலே நீங்களும் நானும் வெதப்பட வேண்டியது அவசியம். ஒரு ஸ்கேல் பிடிங்க, ஒரு ஸ்கேல் பிடிங்க. எதுல வெதப்படணும்? எதுல வெதப்படணும் சொல்லுங்க. நானு உள்ளார்ந்த மனுஷன்ல வெதப்படணும். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போக மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளார்ந்த மனுஷனை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நீங்கள் உயிர்ப்பிக்க கற்றுக்கொள்ளுங்க. உள்ளார்ந்த மனுஷன் பலப்பட வேண்டிய நாட்கள் இது தேவனுடைய பிள்ளைகள். உள்ள உங்களுக்குள்ளாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாரு ஆண்டவர். யாரை கொண்டு? ஊழியர்களை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. அவர் முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில அவர் உள்ளான மனுஷன்ல உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு நீ இடம் கொடுப்பாய் என்றார். உன்னுடைய வாழ்க்கையில அவர் உன்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். யாரோட கூட? அப்ப கிறிஸ்து எங்க இருக்காரு?
எங்க இருக்காரு? கிறிஸ்து எங்க இருக்காரு? வெரி இங்க இருக்காரு அவரு? சொல்லுங்க. விளையாட்டாது எங்க இருக்காரு? வாயத்தன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் எங்க இருக்காரு? சொல்லுங்க. வாயில என்ன கேட்க மாட்டான் அப்படின்னா எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்ட. எங்க நினைக்கிற? நினைக்கத்தான் நான் பாரு என் பேச்சப்ப கேட்க மாட்டான், நான் திரும்ப இருக்கேன் நினைச்சிங்க. இயேசு எங்க இருக்காரு? என்னோடு இருக்கு. இங்க இருக்காரு? உன்னோடு கூட உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். எந்த காரியமும் மனுஷனாலே முடியாதவர்கள் என் தேவனாலே முடியும். ஆனால் அவர் உனக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். நீ அவர் உனக்குள்ளாக வாசம் செய்கிற நீ என்ன செய்யற? அவரை நல்ல தலகாணியை போட்டு அவரை நல்லா தூங்க வச்சது. ஐயோ காத்து வருது புயல் வருது படகு ஆடுது, அப்பப்போ எழுப்புறது, மறுபடியும் தட்டை வச்சு தூங்க. இது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்கள் தேவனுடைய பிள்ளையே, இது மாம்சத்தினால். எனவே எப்பொழுதும் முதலாவது இந்த உயிர்த்தலின் முதலாவது வல்லமை என்னங்க? செயல்திறன் என்ன? எனக்குள்ளாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். அதை நீங்க எப்பொழுதும் அவரை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டுமானால் பாடிக்கொண்டே என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு வசனம், யாருக்காவது சத்தியம் சொல்லணும். ஒரு கிள்ளுனா கூட என்ன செய்யணும்? அது ஒரு வசனம் சொல்லணும். ஒரு கிளிக்கு ஒரு வசனம் சொல்லணும். எப்படி சிரிக்க மாட்டீங்களா? ரொம்ப கண்டிப்பு போட்டுருக்குது. நான் அப்போ சிரிக்க வைப்பேன், அப்ப நறுக்கு பிடிச்சிருவேன். ரொம்ப பலம் காமிக்காது கடந்து போட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? யாருக்குள்ள? அப்படி போடுறது நமக்குள்ள மற்றவங்களை சேர்த்துக்கிட்டு. ஆமா, அப்புறம் அவன் முன்னால போயிருவா, நீங்க நிற்பீங்க. எங்க இருக்க? எனக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்ப பெருமையா சொல்லு. ரொம்ப துக்கமா இருந்தா என்ன சொல்ல? உடனே எனக்குள்ள இருக்காரியா, எதுக்குமே ஓடி போய். முதலாவது அவர் கிறிஸ்து உடனே கூட என்னை உயிர்ப்பித்தார். இரண்டாவது என்ன செஞ்சார்? 7வது வசனத்துல எபேசியர் 2ல ரைஸ் டுகெதர், கிறிஸ்து உடனே கூட எழுப்பினார். எதை எழுப்புறாரு தெரியுங்களா? இந்த ஆத்துமாவை எதை எழுப்புறாரு? இந்த ஆத்துமா ரொம்ப மோசம். சரீரத்துல ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமா இருக்கிற சென்டருக்கு வந்து பெண்டுலம் மாதிரி இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும். சர்ச்சுக்கு வந்துட்டா ஒரே அபிஷேகம். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஸ்தோத்திரம், 2 நாள் ஸ்தோத்திரம், 3 நாள் கரண்ட் இல்லை, தண்ணி வரல, இந்த ஆள் போயிட்டு திருப்பி வரல. என்னாச்சு? ஆத்மா சொன்னோம், இவெல்லாம் மனுஷனா வரட்ட, நீ 1-2 பார்த்து. இந்த ஆத்மா இருக்குது பாருங்க, இங்க வந்தா இப்படி, அங்க வந்தா அப்படி. அது இஷ்டம் கூட சரீரத்தை பில்டப் பண்ணிக்கும். இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒன்று சேர விடாதீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு, ஆவியினாலே மாம்சத்தின் செயல் அடித்தால் பிழைப்பீர்கள். எனவே இந்த ஆத்துமாவை என் ஆண்டவர் எழுப்புகிறார். இரண்டாவது எதை எழுப்புறாருங்க? ஆத்துமா. இந்த ஆத்துமா அடிக்கடி என்ன செய்யும்? அது சோர்ந்து போகும். யோபு 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் துக்கம் உண்டு. என்ன உண்டுங்க? ஆமா, ஆத்துமாவுக்கு என்ன உண்டு? துக்கம் உண்டு. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பாட்டு பாடுவோம்? துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தா என்ற கையில் தந்தார், சந்தோஷத்தோடதில் வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். யார் பண்ணது? ஒரு ஊழியக்காருக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. ஒரு அழகான ஒரு பையன் பிறந்தான், வளர்ந்தான். ஒரு 5-6-7 வயசு இருக்கிற நேரத்துல நாளைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை, 24ஆம் தேதி காலையில் அந்த பையன் சிக்கான சாயங்காலம் செத்துறான்.
மூப்பர்லாம் வராங்க, பாஸ்டர் பார்க்கணும், பாஸ்டர் அம்மா கேட்குறாங்க, ஐயா உள்ள இருக்க அந்த சவத்திற்கு மகனுடைய அந்த சவத்திற்கு முழங்கால் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த பாடல் துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாயினுடைய கையில் கொடுத்தால் நான் சந்தோஷத்தை வாங்கி அல்லேலூயா பாடுவேன். அவருக்கு தான் அவ்வளவு பெரிய துக்கம் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் அப்படியே அந்த மாதிரிலாம் பாட்டு பாடுங்க. துக்கம் வந்தா என்ன பாட்டு பாடணும்? துக்கம் வந்தா என்ன பாட்டு? திட்டதான் ஆரம்பிப்போம். மனுஷனுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, நான் தசமமாக கொடுக்குறேன், நான் ஒழுங்கா சர்ச்சை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன், இவரும் ஜெபம் பண்ண மாட்டேறான், அந்த அம்மாவும் கேட்க மாட்டேறாங்க, எங்களை யாருமே கேட்கறதில்லை. உங்களை ஏன் கேட்கணும்? உங்களை சின்ன பிள்ளையா நீங்க உங்களை கேட்கறதுக்கு உங்களை ஃபீடிங் பாட்டில் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, காலேஜ் போய் படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, எல்லா சைடும் ஒரு துணி நீங்களே மாத்திக்கிறீங்க, உங்களை கேட்கணுமா? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் இந்த ஆத்மாவுக்கு சொல்லுங்க. ரொம்ப மோசமானது ஆத்மா. இந்த ஆத்மாவை ரொம்ப ஏற்றி விடும். அவருக்கு மூச்சு கொடுத்தாரு, அவருக்கு விஷ் பண்ணாரு, கண்டுக்காம போவோம், உங்க நாள் தேடி வருவார். ஒரு நாளாவ அது பிள்ளையா இருக்கு, யாரா இருக்கு, தேவனுடைய பிள்ளைய. இந்த ஆத்மாவுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியது அவசியமாகுது. துக்கம் வருகின்ற வேளையிலே இந்த ஆத்மா என்ன பாட்டு பாடணும்? பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு ஆண்டவர் துக்கத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, இதில் நான் சமாளிச்சிருவேன். என்னவா? உன்னம் கொடுப்பாரு, உன்னம் கொடுப்பாரு. தேவனுடைய பிள்ளை, இந்த ஆத்மாவை ஸ்ட்ராங்கா வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதே யோபு 30:16 சொல்றாரு, உபத்திரவத்தின் நாட்கள். என்ன நாட்களுங்க? மூச்சு உள்ள போற மூச்சு வெளியில போற வரைக்கும் என்ன உண்டுங்க? ஆமா, பிச்சைக்காரன் முதல் கொண்டு மோதி வரைக்கும் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அவங்களுக்கு தான் இருக்கிறது நம்பினாங்க. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எனக்குள்ளாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்னோடு கூட. அதுதான் அதைத்தான் நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆத்மா முறிந்து போகுமா? என்ன செஞ்சா? ஆமா, யோகுல வாசிக்க 30 முறிந்து போகும். நீ நான் என்ன செய்வாத? முறிய விடக்கூடாது. ஏன்? உள்ள யாரு இருக்குது சொல்லுங்க. அதே ஆவியானவர் ஆவி. என்ன ஆவி? சொல்லுங்க பக்கத்துல வந்து. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கை காமிச்சு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்க. கையில வீட்டுல வச்சு பண்ணிட்டீங்களா? சாப்பாடு செலவே இல்லையா? வீட்டுல வச்சு பண்ணிட்டாங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சொல்லுங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நிறைய பேர் பாவ கையை கொண்டு வரேன், சாப்பிட நேரத்தை பார்க்க நான் போறேன், கையில் இருக்க வளையெல்லாம் கட்டிடுவேன். தேவனுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்காது, எனக்குள்ள வாசம். இந்த ஆத்மாவுக்கு நீங்க சொல்லணும். அதாட்டா இந்த ஆத்மா என்ன செய்யும்? சோர்ந்து போகணுமா? இந்த ஆத்மா சோர்ந்து போகாம இருக்கிறது 2 காரியம் செய்யணும். எத்தனை காரியம் செய்யணும்? 1 நான் செய்யணும். சொல்லுங்க. 1 2வது எங்க ஊழியக்காரர் செய்வார். ஆமா, அது மாத்திரம் சத்தமா ஊழியக்காரர் கேட்பார். இவங்க செய்யறத மாத்திருவாங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே? ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு இருக்க. எபிரேயர் 12:3 வாசிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse number 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யார் நினைக்கணுமா? அவரையே. நீ தாயா பாடுபடுற, நான் தாயா பாடுபடுற, அதுக்கு மேல பெரிய பாடுபட்ட அவரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க. எனக்கு பெரிய பாடு, எனக்கு பெரிய துக்கம். நோ,
அவரை நிர்வாணமாக்கினார்கள், அவரை அடித்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், காரி துப்பினார்கள். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய அந்த ஆத்துமாவிலே பலப்படும்படியாக கெத்செமனேயிலே போய் பிதாவிட்ட கேட்கிறாரு, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் ஆனாலும் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். தேவனுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதிலே பழகினவர்களுக்கு நீதியாக பலனை தரும் என்று இந்த வாசம். நீ அதை பழகிக்கோ. துக்கத்துல, பிரச்சனைல, கஷ்டத்துல, எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்றவர்கள் பாட்டு பாடிக்கிட்டே இரு. அவன் ஓடிடுவான், பக்கத்தோடு நிற்க மாட்டான். அந்த ஆண்ட பணம் பாட்டு பாடி நம்ம தோற்றுருவாயா? வசனம் சொல்லியே தோற்றுருவாயா? யாருக்கு வசனம் சொல்றது? சொல்லுங்க, யாருக்கு பாட்டு பாடுறது? சத்தம் சத்தம் பரவாயில்ல. விசாசுக்கா? விசாசு இந்த ஆத்மாவுக்கு தான். யாருக்கு? இந்த ஆத்மாவுக்கு தான் பாட்டு பாடணும். நீங்க பாட 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 உள்ள ஒரு எழுப்புதல் வருது பாருங்க, அது எதிர ஆத்மா. சோர்ந்து படுத்துக்குது. யோனா போய் படுத்துக்கணும், எலியா போய் படுத்துக்கணும், எலிசா போய் ஓடிட்டான். இதெல்லாம் எங்க? இந்த ஆத்மா பண்ற வேலை. எனவே பாட்டு யாருக்கு பண்ணணும்? இந்த ஆத்மாவை தட்டி எடுத்து உயிர்ப்பிக்கிற ஆவியரோட ஜாயின் பண்ணிக்கோ. அந்த போய் ஜாயின் பண்ணிக்கோ, மாம்சத்தை போய் ஜாயின் பண்ணாத என்று சொல்லி இந்த ஆத்துமாவை நாம் என்ன செய்யணுமா? பாடலை பாடி ஜெபித்து ஸ்தோத்திரித்து, முதலாவது என்னை நான் பலப்படுத்துகிறேன். யாரை பலப்படுத்தணும்? இரண்டாவது ஊழியக்காரர் 13:17 உங்கள் ஆத்துமாக்களை நடத்துகிற உங்கள் வாசிங்க 13 உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் guaranteed person. உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாருயா. என்ன கொடுக்குறாரு? என்கிட்ட ஒருத்தன் வந்தான், அவன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அவன் வீட்லயும் பிரச்சனை, ஒரு ஊழியக்கார வீட்லயும் பிரச்சனை. ஐயா இது எப்படியா செய்யலாம் அப்படி பண்ணலாம். நான் சொன்னேன், ஊழியக்காரன் சொன்னேன், பாருப்பா ஒன்னும் செய்யாது, வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணு. ஆண்டவர் கொண்டு வந்து வாசலை சேர்ப்பார். ஆண்டவர் கொண்டு வந்து ஊழியக்காரர் சொன்னார், ஐயா இந்த ஈஸ்டர்ல அவனெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுலாமான்னாரு. கர்த்தர் சொன்னாரு வேண்டாம். ஆனா ஈஸ்டர் இன்னைக்கு நேத்தே அந்த வீட்டுல அந்த ஆளுங்கெல்லாம் வந்து சேர்த்துட்டாங்க. தேவனுடைய நீ உன்னுடைய ஆத்மா சோர்ந்து போகாத, என் ஆண்டவர் கிரியை செய்ய உன்னுடைய ஆத்மாவுக்கு இடம் கொடு. அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறாங்க. உனக்காக அவர்கள் விழித்துக் கொண்டு கண்ணீரோடு செபித்துக் கொண்டு இருக்கிறபடினாலே அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆத்மா சோர்ந்து போகாம இருக்குன்னா அப்பப்போ இல்ல எப்பவுமே ஐநூறு வார்த்தை கீழ்ப்படி. வாழ்க்கையில எந்த அளவு கீழ்ப்படுதல் இருக்கிறதோ அவர் அப்போ கேரண்டி கொடுப்பார். அந்த தம்பி தான், நீ எவனுக்கும் போன் பண்ணாதடா, எவனுக்கும் போன் பண்ணாதடா, வெறும் ஜெபம் பண்ணு, அடுத்த கிறிஸ்துமஸ் வர கிறிஸ்துமஸ்குள்ள வந்து சேர்ந்து ஆமேன்லாம் சொல்லாது, ஆமேன்லாம் சொல்லாது. நமக்கு ஒரே ஒரு ஆமேன் தான் தெரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் கர்த்தாவே போடு. அதுக்கு மேல வேற என்ன தெரியும்? அவனை போய் பாருங்க புரிஞ்சவன். ஆனா ஒண்ணு ஆமேன் ஆமேன்னா ஆமேன்னா அப்படியே ஆகுது. நமக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆக வேணாம். அதான் இருக்கு, அதை கடன் வாங்கி கொடுக்குது. சாவர வரைக்கும் உயிர் எடுத்துருவோம். ஆனால் சீக்கிரம் ஆம்பளைங்க செத்து போறாங்க. பிரச்சனை ஜாஸ்தி யாருக்கு? ஆம்பளைங்களுக்கா பொம்பளைங்க? சொல்லுங்க, பிரச்சனை யாருக்கு? ஆம்பளைங்களுக்கா பொம்பளைங்க? இவங்க ஆம்பளைங்கிறாங்க. நீ என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்கம்மா, பிரச்சனை யாருக்குமா? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு சொல்றீங்க? யோசிக்கிறீங்க. அந்த ஆளுக்கு அறிவே இல்லை பாஸ்டர், பிரச்சனை நாங்கள் தான் சொன்னது. உண்மை அதுதான், உண்மை. சந்தோஷம். நாங்க பிரச்சனை என்ன செய்யறோம்? விட்டுறோம், கிளீன் ஆயிடுது. நீங்க அந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க.
தைலம் போட்டு எண்ணெய் போட்டு கண்டதெல்லாம் போட்டு பிரச்சனைய வதக்குறீங்க. நாங்க என்ன செய்யறோம்? பிரச்சனைய இந்த ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஆத்மா நீங்க பேசிக்கிட்டே இருங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியாளர் வச்சு ரோட்ல போனா ஆமா ஆமா அவன்கிட்ட ஒயரம் காணும் ஒண்ணு காணும் ப்ளூடூத் தான். நடுத்தா ஏற்கனவே ஆண்டு நமக்கு ப்ளூடூத் கொடுத்துருக்காரு. பைத்தியக்கார நான் பண்ண ஆபரேஷன் கரெக்டா ஆச்சுன்னு ரோட்ல பேசிக்கிட்டே போவான் பைத்தியக்காரன். இன்னொருத்தன் யாரு? வீட்டுல பிரச்சனை, நான் தான் செய்ய இந்த பசங்க இப்படி மாட்டேன், அந்த பொண்ணு பார்த்தா எங்கேயோ ஓடி இந்த இடத்துக்கு மேல இருக்காரு. இப்படி இந்த அம்மா ஒரு சைடுல புலம்பின்னு போறது, அவர் ஒரு சைடுல புலம்பின்னு போறது, இதெல்லாம் எது பேசுது? எது பேசுது? அதை பேச விடுங்க. ஆனா யார்கிட்ட பேச வைக்கணும்? இந்த ஆத்மாவே உள்ள இருக்கிற ஆவியான உன்னோடு கூட அவருடைய எழுப்பி இருக்கிறார். தேவனுடைய அந்த ஆவியானவர் கூட நாங்கள் நம்முடைய ஆத்மாவை பேசுகின்ற வகையில இந்த பக்கம் அவர் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்காரு கண்ணீர். இந்த பக்கம் நீங்க உங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரோட கூட இணைக்கிறீங்க. அப்ப சரீரம் டம்மியாயிடும். ஆமா, இல்லாட்டா ஆத்மா சொல்றோம் போதும் எல்லாம் மாத்திரை மாதிரி குச்சி சத்து போடும். அப்படியா? ஃபேன்ல தூக்கு போட்டு இல்ல ட்ரெயின்ல போய் தலையை கொடுத்து ஓ சீக்கிரமா போய் செய்யல. ஏன் நீ பாரமா இருக்க? நீ மருந்து குடிச்சா கூட சாக மாட்டேன். ஆமே ஏன் இங்கதான் இந்த மனுஷன் கண்ணீரோட ஜெபம் பண்ணிருக்காரு. அப்புறம் சபைக்கு முடிவது ஏன் மருந்து குடிச்சிருக்காது ஒரு சைடு விழுந்து போச்சு. சரி ஃபேன்ல தூக்கு போட்டுக்கலாம். இங்க ஃபேன் டமால் வச்சு இங்க வெட்டிக்கு ஒரு கட்டு போட்டு வரும். சரி ட்ரெயின்ல போலான்னா கால் மாத்திரம் போகும், ஆனா கை மாத்திரம் போகும். இப்படி வருத தேவையாது. ஆத்மாவை பலப்படுத்த, ஆத்மாவை அவரோடு கூட எழுப்ப வேண்டும். அவ்வாறு எழுப்பி இப்ப எபேசியர் 2:6 வாசிங்க. எபேசியர் 2:6 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிருபையின் மகா மேன்மையான வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக என்னத்தம்மா இது ஐஸ்வர்யம் வேண்டாமா உங்களுக்கு? வருங்காலத்துல வேண்டாமா? ஆமையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த தான் கடன் வந்து ரெடியா இருக்காரு. ஆமைன்னு சொன்னா உடனே ஐஸ்வர்யம் வந்துருமே. அப்புறம் இவருக்கு உண்மை ஏற்றி கொடுக்கணும். அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு உள்ள சொல்லும், அவருக்கு ஏதாவது குத்தருக்குன்னு சொல்லும். இந்த ரொம்ப தான் எதுக்கு நமக்கு? நாங்கள் இப்படியே பிச்சைக்காரனாவே இருந்துடும், கடன் வாங்கியே வாழ்ந்துடும், வாடகை கட்ட முடியாமே வாழ்ந்துடும். காரி துப்பி துப்பி அது எங்களுக்கு சகஜமாகி போச்சு. தேவனுடைய பிள்ளை, நீ வரும் காலங்களிலே யாராக மாறணும்? சொல்லுங்க. யாரு? நானு. யாருங்க? நானு வருங்காலங்களிலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு கிருபையின் மகாமேன்மையா உயிர்ப்பிக்கிற ஆவியானவரோடு உன்னுடைய ஆத்மாவை இணைத்து விட்டாய் என்றால் உன்னுடைய பிச்சைக்காரத்தனம், கடன் எல்லாம் என்ன செய்யறோம்? போயிடும். கிருபை வந்துடும். உன்னை அப்படியே லிஃப்ட் அப் பண்ணி மேல குத்தி வச்சிருவார். அதுதான் ரகசியம் தேவனுடைய பிள்ளை. அவர் எதற்காக உன்னை எழுப்புகிறார் என்றால் தெருவில் நடந்து போய் பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல, அதற்காக அல்ல. தேவனுடைய பிள்ளையே அவரோடு கூட எழுப்பி மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கும்படியாக அவர் முன்னையும் என்னையும் எழுப்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் வழியாக அந்த வனாந்திரத்திலே நடத்தப்படுகிறார்கள். அவ்வாறு நடத்தப்படுகின்ற வழியிலே 14வது 15வது அதிகாரத்திலே யாத்ராகமத்திலே எல்லாம் பாட்டு வராங்க. மீரியாம், ஆரோன் எல்லாம் சேர்ந்து நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாரே என்று பாடு. ரொம்ப சுத்தமா பாடுறாங்க. ஏன்?
பார்த்தார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். பாட்டு பாடி 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 என்ன போச்சுங்க, நாவரண்டு, எப்படி நாவரண்டு பாட்ட பாட்டு தாகத்தாலே பாடி பாடிதான் போச்சுங்க. எங்க வந்தாங்க, மாறாவுக்கு வந்தாங்க. மாறாத வந்தா தண்ணி எப்படி இருக்குது, அம்மா. இப்ப இங்க எது முறுமுறுக்குது, ஆத்துமா முறுமுறுக்குது. எது முறுமுறுக்குது, கோபம் எது வருது, ஆமா கோபம் முறுமுறுப்பு, ஒரு மாதிரி ஜாட காமிக்கிறது. இதெல்லாம் யார் செய்யுது, யாரோட சேர்ந்து செய்யுது, கரெக்டா சொன்னீங்க. அதெல்லாம் பக்கா, அதெல்லாம் பக்கா சரீரத்தோட சேர்ந்து செய்யுது. ஆனா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கின்ற வேளையிலே கசந்த மாறால வந்தாலும் கூட என்னை அந்த பாதையிலே அவர் நடத்தினார். சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையிலே நடக்க பண்ணினவர். இதை செய்வதற்கு லேசான காரியம். ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அந்த மாறாவிற்கு வந்தார்கள். அதுபோல ஏதாவது மாறா என்ற சூழ்நிலை உடைய வாழ்க்கையில வருகின்ற வேளை நீ என்ன செய்யணும், பாடுகள் வந்தால் பாடணும். என்ன செய்யணும், கசப்பு வந்தா மாறாவின் தண்ணீர் மதுரமானால் மாறாத நீரந்தன் சொந்தமானி இயேசுநாதா பேசும் நாதா. யார் எப்படின்னு மாறா, எளியவன் என்னை நீர் தேய்ச்சிடுவி, காரிருள் சூழ்ந்திடும் நேரம் கர்த்தாவே என் பக்கம் நீரே, யாருமின்றி அநாதையா அலைந்த என்னை அழைத்தீரே. தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில கசப்பு வருகிறவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்ட தேடும், அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்ட தேடும், தேடி அதை மதுரமாக்கும்படியாக அவரோடு கூட நாம் எழுந்திருக்கும்படியாக. பாருங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்கிறார்கள். என் ஆண்டவருக்கு தெரியும் இவங்க இங்க வருவாங்க, இங்க தண்ணி கசப்பா தான் இருக்குது, இவங்க முறுமுறுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பீ ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறார். என்ன பண்ணிட்டாரு, இவங்க வர்ற அந்த நேரத்துக்குள்ளேயே ஒரு மரத்தை வளர்த்துட்டாரு. ஒரு மரத்தை மோசேக்கு சொல்றாங்க, மரத்தை தூக்கி வெட்டிக்குள்ள போடுவாங்க. உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிற ஒருவர் உன் மத்தியிலே என் மத்தியிலே ஒன்று முடியும். உனக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே என் தேவன் உனக்கு அதை சமாதானம் பண்ணும்படியாய், அதை சரி செய்யும்படியான ஒரு மரத்தை அங்கு உண்டாக்கி வைத்தார். அந்த சிலுவை மரத்தை அங்கு உண்டாக்கி வைத்திருக்காது. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் தான் சுமக்க வேண்டும். அப்படிதான் நீங்க ஆமா, பிரச்சனை வந்தா உடனே இந்த மாதிரி பாட்டு அவுத்து விடுங்க. யாருக்கு அப்படி போடு. இப்பதான் கொஞ்சம் உள்ள இறங்குது. யார்கிட்ட பேசணும்? ஆமா, யார் ஆத்மா? ஏங்க உனக்கு அறிவு இருக்குதா? ஏமா உனக்கு அறிவு இருக்குதா? அந்த ஆத்மா இந்த ஆத்மா பேசி அப்பொழுது கை கலப்பாய் தேவையாக. எங்க அப்பா 5000 பேர் அதிகாரி டிஎஸ்பி, எங்க அம்மா டீச்சர். 5000 பேர் அவர் மனுஷன் தான் இருப்பாரு. அவர் இப்படி நடந்தா போது எல்லாரும் அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அம்மா தான் பிறந்தீங்க, அவர் ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் கேட்பேன், என்ன பாப்பா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்? ஏய், அந்த ஆளுக்கு காது கேட்காத சூடண்டா. எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மா இப்படி போயிட்டு ஒரு வயலுக்கு வாசல், என்ன பாப்பாண்ணா செவனமா இருந்ததை வேற ஆகும். ஆனா இந்த பொம்பளை ஒரு கத்தை நான் கோவத்தை ஏதாச்சும் சொல்ல எதுக்கு? அப்ப எதை அவர் ரெடி பண்ணிட்டாரு? அவ்வளவுதாங்க. உங்க ஆத்மாவை ரெடி பண்ணுங்க. வேற மலையை பார்த்து நாய் கிடைக்குது. அந்த அம்மா ஏதோ புறம்பின் போது நீங்க செய்ய
சிரித்து வாழ வேண்டும். வேதம் சொல்லியா பிலிப்பியர்? அதெல்லாம் தெரியுது இல்ல, அவன் இங்கதான் தங்க போறான். மூன்றாவது ரைஸ் டுகெதர், அவரோட கூட எழுப்பினார். அதனால எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முன்னாடியே பி ப்ரிப்பேர்ட் ட்ரீ. உனக்காக ஒரு வரத்தை, உனக்காக ஒரு சொல்யூஷனை, உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை, உனக்காக ஒரு விடுதலை, உனக்காக ஒரு பர்சனை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு சரியாக அதை செய்து முடிப்பார். But you have to wait. It's a long time you have to wait. எவ்வளவு காத்து கொண்டிருக்காயோ அவ்வளவு கர்த்தர் அற்புதத்தை செய்ய கடைசியாக ரீசீட்டட் டுகெதர், அவரோடு கூட நம்மை உட்கார வைத்தார். நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம்? எங்க உட்கார்ந்து இருக்கோம்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அங்கதான் போய் உட்கார்ந்து. பத்தியா இதான் சொல்லுது, பத்தியா அது இந்த வாரம் பிரசங்கம் கேட்டியா? அதுக்கு சிங்கி போடுறவங்க 2 பேர் இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளை வேலை செய்யற இடத்துல அதிகாரியை பார்த்து பெருசு வச்சு பாரு பேசாது. பரியாசக்காரரோடு இணைந்து அங்கெல்லாம் உட்காராத. பேதுரு எங்க உட்கார்ந்தாரு? நடுவுல உட்கார்ந்தார். எங்க? நடுவுல லீடர்ஷிப். முந்திரி கொட்ட மாதிரி ஓடுறது எல்லாத்துக்கும் நானு 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 நானு. பேதுரு நடுவிலே உட்கார்ந்து. There is 2 times, 2 நேரங்கள் இருக்கின்றன. கிரேக்க பதத்துல 2 நேரங்கள் இருக்கு. சொல்லுங்க குரோனஸ். சொல்லுங்க குரோனஸ். சொல்லுங்க குரோனஸ் என்றால் சாதாரண நேரம். என்ன நேரம் அது? சாதாரண நேரம். இரண்டாவதாக கைரோஸ். சொல்லுங்க கைரோஸ். நிறைய பேர் வீட்டுல வாய் வச்சுட்டு வந்துருக்கீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சுங்க எல்லாரும். தூக்கம் வரது போது இவ்வளவு ஆழமா பிரசங்கம். உண்மையில சொல்ல எந்திரிங்க கொஞ்சம். சொல்லுங்க கைரோஸ். கைரோஸ் தான் தேவனுடைய நேரம். இப்ப நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கீங்களா? அது உங்க நேரம். இவ்வளவு கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு வச்சு ஒரு சர்ச்சில் பக்கத்து வீட்டில் இருக்க காரை என்ன செஞ்சா போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன சார் அந்த பெந்தகோஸ்தே சபையில டம்மு டம்முன்னு போட்டு நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரேன், தூங்கவே முடியுதுன்னு சொன்னேன். உடனே எஸ்பி என்ன செஞ்சாரு, 2 ஆஃபீஸரை அந்த சர்ச்சுக்கு அனுப்பிச்சாரு. உள்ள போயிட்டு உட்காந்துட்டு வாடான்னு. அந்த ஆஃபீஸர் மஃப்டி ட்ரெஸ்ல வந்து உள்ள உட்கார்ந்தாரு. பாட்டு தெரியலையா? ட்ரம்ஸ் போட்டு அடித்து கலப்பு பாட்டு இப்படி பாடுறது. நல்லா ஐயரு பிரசங்கம் பார்த்து நடுவில் அல்லையா போட்டு இங்கே அங்கே அப்படி மாஞ்ச துள்ளி குதிக்கிறார். இதுக்கு நடுவில் ஒருத்தர் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து ஸ்டாரோட தூங்கலாம். இவங்க 2 பேரும் அந்த வீடியோ தான் எடுத்தாங்க. அடுத்த நாள் பக்கத்துக்காரங்க ஒரே ஆள் அவுட்டார். கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாரு அந்த வீடியோவை. இவ்வளோ சத்தத்துல உள்ள ஒருத்தன் தூங்குறானா? நீ வெளியில அழகா தூங்குறான்டா. நீ தேவனுக்கு என்று ஒரு நேரம். என்ன ஒண்ணுங்க? தேவனுக்கு என்று ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில. உன்னுடைய நேரத்தை, அது மனிதனுடைய நேரம், சாதாரண நேரம், அது குடும்பத்தை பிரிக்கும், உன்னுடைய வாழ்க்கையை பிரிக்கும். ஆனால் தேவனுடைய நேரம் என்று சொல்லி வருகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளை இந்த பேதுரு தன்னுடைய நேரத்துல தான் தலைவனாக வேண்டும். இங்கதான் இயேசுவோடு இருந்து நான் தலைவன் ஆக முடியல, சரி இங்கேயாவது போய் உட்காருவோன்னு அங்க போய் உட்கார்ந்தார். என்னாச்சாங்க? இவனும் உங்களோட வார்த்தை. உன்னுடைய நேரம் உன்னை கீழான பாதாளத்தில் இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய ஒரு நேரம் உண்டு. தேவனுடைய அந்த தேவனுடைய நேரம் பேதுருவை சந்தித்தார். லூக்கா 22:61, 62. என் இயேசு பேதுருவை எப்படி பார்த்தாரா? திரும்பி பார்த்தார். எப்படி பார்த்தாரா? ஆமா, அவரு நேரம் வந்துருச்சு உன் வாழ்க்கையில, உன்னை திருப்பிடுவாரு. நீ ஆமென் சொன்னாலும்
சொல்லாவிட்டாலும் உன்னை ஆண்டவர் திருப்பிடுவார். நீ அடங்குறவோ அடங்காதவன், பெற்ற பேரண்ட்ஸ் கீழ்ப்படியாதவோ நோ ப்ராப்ளம். தேவனுடைய நேரம் கைலாஸ் உண்டு. ஆமென். உன்னை திருப்பிடுவாரியா? என் பேதுருவை திருப்பினவர் உன்னையும் என்னையும் அவர் திருப்ப வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அவர் எங்கே உட்கார வைக்கிறார்? திருப்பி மாத்திரம் இல்ல, எங்க உட்கார வைத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2:8 வாசி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அடுத்த ஈஸ்டருக்குள்ள நீ எங்க உட்கார போற? ஆமென். போதுமானதான். ராஜா கூட உட்காரையோ, ஏன்னா என் பிரபு போடு, டைரக்டாக போடணும். போடு, நம்மளா சிரிச்சுன்னு தான் இருப்போம். அந்த மாதிரி நீ எம்எல்ஏ எம்பி ஆகிட்டீங்கன்னா போயிடுச்சுன்னா, ஆமா. விஜயகாந்த் வந்துட்டு ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்றவன எம்எல்ஏ ஆகிட்டான். நேற்று சாட்சி சொல்றான். அவன் ஆக்க முடியும்னா ஆண்டவர் நம்மள ஆக்க முடியும். ராஜாக்களோட உட்கார வைப்பாரு. அதுதான் பார்க்க போறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இயேசு ராஜா என்ன சொன்னாரு? இயேசு என்னோடு நினைக்கணும். அவர் உண்மையும் என்னையும் ராஜாக்களோடு எங்கிருந்து தூக்குறாரா? புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்துவார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உன்னை உட்கார செய்வார். அப்படியே கண்களை ஆண்டவர் கேட்டாண்டவரே, நான் ராஜாக்களோடு உட்கார வேண்டும். என் மனைவியோடு, என் புருஷனோடு, என் பிள்ளைகளோடு, என் பேர பிள்ளைகளோடு நான் உட்கார வேண்டும். நான் தனிமைப்படுத்தப்படும், வேலையில என்னை ஒதுக்கி இருக்கிறான், என் பிசினஸ்ல நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன். பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் Sodra